செங்கல்பட்டு அருகே குன்னவாக்கம் பகுதியின் கொலவா ஏரியில் தொடர் மண் திருட்டில் ஈடுபட்டு வந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அனுமந்தை சத்யா கைது செய்யப்பட்டுள்ளார். திமுகவில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய இளைஞரணி பொறுப்பிலும் உள்ள இவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த சத்யா கைது செய்யப்பட்டார். விடியா திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா மீது 10க்கும் மேற்பட்ட கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்ட கருவூல அலுவலக கட்டிடங்கள் சேதமடைந்து ஆபத்தான நிலையில் இருப்பதால் புதிய கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என அலுவலக ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் மாவட்ட கருவூல கட்டிடங்களுக்கு ஓய்வூதியம் பெறும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் அலுவலக கட்டிடங்கள் சேதமடைந்து ஆபத்தான நிலையில் இருப்பதால் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் உயிர் பயத்தில் பணி செய்து வருவதால் கூடிய விரைவில் அரசு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி அருகே முறையாக குடிநீர் வழங்காத விடியா அரசை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உதகை நகராட்சிக்குட்பட்ட 19வது வார்டு பகுதியில் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக குடிநீரின்றி பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் ஸ்ருதி கிருஷ்ணன் நகர்மன்ற கூட்டத்தில் பலமுறை வலியுறுத்தியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அதிமுக மாவட்ட துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே மூலப்பத்திரத்தை வைத்து 200க்கும் மேற்பட்ட வீடு மற்றும் காலி இடங்கள் மீது 16 கோடி ரூபாய் அளவில் வங்கிக் கடன் பெற்று நூதன மோசடி செய்த முன்னாள் திமுக நிர்வாகி மீது வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் எஸ்பி அலுவலகத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்தனர். ஒட்டப்பறை ஊராட்சி காந்திநகர் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் ஒரு சில இடங்களை பட்டா மாறுதல் மற்றும் வீடு கட்ட விண்ணப்பிக்கும் போது முன்னாள் திமுக நிர்வாகி கைலாசம் என்பவர் அவரது மகன் மற்றும் மனைவி பெயரில் 200க்கும் மேற்பட்ட வீடு மற்றும் காலி இடங்கள் மீது சுமார் 16 கோடி ரூபாய் அளவில் வங்கியில் கடன் பெற்றுள்ளது தெரிய வந்தது. 35 வருஷமா இருந்த இடத்துல மூலத்து பத்திரத்தை வச்சு அந்த இடம் விற்றவர் கைலாஷ் கவுண்டருங்கிறவர். அவர் பையன் பேரில் தான செட்டில்மெண்ட் 2015 எழுதி சம்சாரத்து பேர் எழுதி லோன் கோயம்புத்தூரில் 3 பேங்கில் லோன் வாங்கியிருக்காங்க. 16 கோடி. இடம் அவருக்கு உண்டானது 2.40 ஏக்கர் தானுங்க. 2.40 தானுங்க. ஆனால் எங்கள் இடம் 14.5 ஏக்கராவும் ஜாயின் பண்ணி போலியாக பத்திரம் வச்சு அவங்க லோன் வாங்கியிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியில் விடியா திமுக எம்பி கனிமொழி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த மக்கள் அவரிடம் எங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் கிடைப்பதில்லை, 1000 ரூபாய் எல்லோருக்கும் கிடைக்கவில்லை என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். மக்களை இடைமறித்த கனிமொழி இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைத்தால் 100 நாள் வேலை திட்டம் 200 நாட்களாக அதிகரிக்கப்படும், அதற்கு கூலியாக 400 ரூபாய் வரை வழங்கப்படும் என பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அங்கிருந்து கிளம்பினார்.